إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في كتابه العزيز في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم اذكر هذه اللذات وهي الموت. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய மிக மகத்தான கிருபையினால் பேரருளால் ரமதானுடைய மாதத்தை அடைந்து பகலிலே நோன்பு நோற்கக்கூடிய மக்களாக, இரவிலே அவனுடைய இறை இல்லத்தில் நின்று வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கல் புரிந்திருக்கிறான். எவ்வாறு ரமதானுடைய மாதத்தில் இறை இல்லத்துடனான தொடர்பை நமக்கு அவன் அதிகப்படுத்தினானோ அதே போன்று இந்த தொடர்பை நம்முடைய வாழ்நாளுடைய இறுதி வரையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதனை தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக, அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு கடக்க இருக்கிறது. நாம் ரமதானுடைய மாதத்தை சில நாட்களில் கடக்க இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி அவருடைய இல்லத்தில் அனைவரும் கேட்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இது ரமதானுடைய இறுதி நாட்களாக நாம் பார்க்காமல், ரமதானுடைய நாட்களை பார்க்காமல் நம்முடைய இறுதி நாள் இந்த ரமதானுடைய இறுதி நாட்களுக்குள் இருக்கக்கூடாது. நம்முடைய ரமதானுடைய நிகழக்கூடாது. ரமதானுக்கு மட்டும்தான் இன்னும் சில நாட்கள்ல ரமதான் மட்டும்தான் விடைபெற போகிறதா? ஏன் சில நேரங்களிலே நம்மில் எத்தனையோ பேருடைய விடைபெறக்கூடிய பயணம், நம்முடைய மரணத்தை கூட அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலே வைத்திருக்கலாம். ஆக ரமதானுடைய இறுதி நாட்களில் நம்முடைய இறுதி நாளும் இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், அன்பானவர்களே, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது ரமதானுடைய மாதத்தில். ஸஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். அது மட்டுமல்லாமல் உபைதா இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். முகைரத் இப்னு ஷுஅபா ரதியல்லாஹு அன்ஹு மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். இந்த உம்மத்தினுடைய ஆகப்பெரிய படை தளபதியாக விளங்கிய அல் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடியவர் மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்தினுடைய ஆகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் மரணித்ததும் ரமதானுடைய மாதத்தில். ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்த இமாம் பஸார் ரஹிமஹுல்லாஹ் மரணித்தது இந்த ரமதானுடைய மாதத்தில். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மருத்துவ உலகத்தினுடைய முன்னோடியாக இருந்த இப்னு சீனா மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். அபுல் ஹசன் அலி நதவி ரஹிமஹுல்லாஹ் மரணித்தது ரமதானுடைய மாதத்தில். ஆக ரமதானுடைய மாதத்திலே மரணித்தவருடைய பட்டியலில் ஒருவேளை இந்த ரமதானுடைய இறுதி நாட்களில் நம்முடைய பெயரும் இருந்தால் இந்த ரமதான் எவ்வளவு மிக முக்கியமான ரமதானாக நம்ம இடத்தில் இருந்திருக்கும். மிஞ்சிய ஒரு சில நாட்கள் எவ்வளவு முக்கியமான நாட்களாக இருந்திருக்கும். எந்த அளவிற்கு நாம் தயாரிப்புகள் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ரமதானுடைய மாதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே மிக அழகாக கூறி காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பரில் ஏறுகிறார்கள். ஏறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று கூறுகிறார். 3 முறை ஆமீன் என்று கூறுகிறார்கள். அதனுடைய விஷயத்தை விளக்கம் அளிக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், ஜிப்ரீல் துஆ செய்கிறார். என்ன துஆ? மன் அதரக ரமதான், யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து ஃபலம் யுக்ஃபரு லஹு, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ,
ரமதானுடைய மாதத்தை அவர் அடைகிறார், ரமதானுடைய மாதமும் அவரை அடைகிறது. ரமதான் அவரை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் அல்லது அவர் ரமதானை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் பாவ மன்னிப்பை பெறாதவர் அபஅதஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அவனுடைய அருளை விட்டு தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் துஆ செய்கிறார். நான் ஆமீன் கூறினேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார். அன்பானவர்களே, நாம் அனைவரும் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ரமதானுடைய இரவுகளை எல்லாம் பகல்களாக ஆக்கியிருக்கிறோம் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக. ரமதானுடைய இரவுகளை எல்லாம் அல்லாஹ்விற்கு நின்று வணங்குவதன் மூலமாக பகலாக மாற்றியிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், மற்ற இபாதத்துகளுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோமோ, எந்த அளவிற்கு அதிகமாக செய்திருக்கிறோமோ, அதிகமாக நம்முடைய உடலை ஈடுபடுத்தி இருக்கிறோமோ, அதே அளவுக்கு ரமதானுடைய மாதத்தினுடைய இரவுகளில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ரமதானுடைய இரவுகளை பகலாக்கி இருக்கிறோமா? அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறோம், அதிகமாக நின்று வணங்கி இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதே போன்று ரமதானுடைய இரவுகளில் அமர்ந்திய அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், அதிகமாக பாவம் இழைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் இரவிலும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், பகலிலும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், உன்னை தவிர வேறு யாரும் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இல்லை, நான் உன்னிடத்திலே ஒதுங்குகிறேன், உன்னை தவிர ஒதுங்கக்கூடிய இடம் எந்த ஒரு இடமும் அல்ல, என்னுடைய அனைத்து பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய மக்கள், ரமதானுடைய இரவை பகலாக்கிய மக்கள், பாவ மன்னிப்பை கொண்டு பகலாக்கிய மக்கள் நம்மிடத்தில் எத்தனை மக்கள் இருப்போம்? பானவர்கள், ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் இல்லை, அல்லாஹ் எல்லா நாட்களையும் பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? ஒரு மனிதன் இறுதி நேரத்திற்கு முன்னால், அவனுடைய இந்த பயணம் விடைபெறுவதற்கு முன்னால், அவன் மிக முக்கியமான ஒரு விஷயம், அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் எதுவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவ மன்னிப்பு கேட்டவனாக இருக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார், அல்லாஹ் எந்த அளவிற்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் விசாலமானவன், எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டுகிறார், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பிலைலி யதூபு முஸீபன் நஹார். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைல், அல்லாஹ் இரவிலே தன்னுடைய கையை விரித்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் இரவிலே தன்னுடைய கையை விரித்தவனாக இருக்கிறான். யாருக்கு என்று சொன்னால், யார் பகலிலே பாவம் செய்திருப்பாரோ அவர் தௌபா கேட்பதற்காக இரவிலே அல்லாஹ் தன்னுடைய கையை விரித்தவனாக இருக்கிறான். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டுகிறார்கள், வயப்சுது யதஹு பின்னஹார், அல்லாஹ் பகலிலே அவனுடைய கையை விரித்து வைத்திருக்கிறான். எதற்கு சொன்னார், லியதூப முஸ்ஸிஉன் அல்லைல், இரவிலே யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்கள் பகலிலே தௌபா கேட்பதற்காக, பகலிலே அவனிடத்தில் இறையஞ்சுவதற்காக, பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ் அவனுடைய கையை விரித்து வைத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார். பகலாயினும் சரி, இரவாயினும் சரி, மக்கள் எல்லாம் உன்னை துரத்தினாலும் சரி, அனைவரும் அவருடைய வீட்டை விட்டு உன்னை துரத்தி கதவை மூடினாலும், இரவு பகல் எந்த நேரம் பாராமல் எப்பொழுதும் அல்லாஹ் கையை விரித்தவனாக இருக்கிறான். அடியாருடைய தௌபாவை எதிர்பார்த்தவனாக, என்னிடத்தில் என்னுடைய அடியான் தௌபா கேட்டு விட மாட்டானா, என்னுடைய அடியான் என்னிடத்தில் அவனுடைய பாவத்தை எண்ணி அஞ்சியவனாக, அழுதவனாக பாவ மன்னிப்பு கேட்க மாட்டானா என்று இரவு பகலாக அல்லாஹ் கையை விரித்தவனாக இருக்கிறான் என்பதாக நாம் நபி மொழியிலே பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு உரையாடல் நடக்குது ஹதீஸில். யாருக்கும் யாருக்குமான உரையாடல், ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுக்கும் எவ்வளவு முக்கியமான ஒரு உரையாடல். ஷைத்தான் அந்த உரையாடலில் வெளிப்படுகிறது, இறைவனுடைய கருணை இந்த உரையாடலில் வெளிப்படுகிறது. நம்முடைய எதிரி யார் என்பது தெல்ல தெளிவாக ஆக்கப்படுகிறது. நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் நம் மீது எந்த அளவிற்கு பாசமானவனாக இருக்கிறான் என்பது தெளிவாக்கப்படுகிறது. அன்பானவர்களை, ஷைத்தான் அல்லாஹ் வரத சொல்றான், ஹதீஸில் வருகிறது. ஷைத்தான் அல்லாஹ் வரத சொல்றான், வ இஸ்ஸத்திக யா ரப், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக. ஷைத்தான் சொல்றான், வ இஸ்ஸத்திக யா ரப், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக. லா அப்ரஹு உக்விய இபாதக மா தாமத் அர்வாஹுஹும் ஃபி அஜ்சாதிஹிம், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன்னுடைய அடியாறுகளை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். எப்பொழுது வரை என்று சொன்னால், அவர்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் காலகட்டமெல்லாம், காலம் வரையில் நான் அவர்களை வழிகெடுப்பேன். அவன் ஏழ்மையில இருக்கிறப்ப வழிகெடுப்பேன்னு சொல்லல, அவன் பணக்காரனா இருக்கிறப்ப வழிகெடுப்பேன்னு சொல்லல, அவன் நோயில படுத்ததுக்கு அப்புறம் வழிகெடுப்பேன்னு சொல்லல. ஷைத்தான் சொல்றான், உடலில் ரூகு தங்கக்கூடிய காலகட்டம் வரையில, கை கால் செயல் இருந்தாலும் பரவாயில்லை, பேச இயலாட்டினாலும் பரவாயில்ல, ஆனா உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றியான அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நிராசை அடையக்கூடிய அந்த விஷயத்த கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஷைத்தான் உள்ளத்துல போடுவான். கை செயலிருந்து போச்சு, காலும் செயலிருந்து போச்சு, படுத்த பிணமாக இருந்தாலும் சரி, உள்ளம் இன்னும் உயிரோட இருக்குல்ல, உள்ளத்துல இன்னும் உடல்ல ரூகு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஷைத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இறைவன் மீதான் நிராசை அதிகப்படுத்திக்கிட்டே வருவான். நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க, நல்ல அந்த வாக்கியத்தை கவனிச்சு பாருங்க. உன்னுடைய அடியாருடைய உடலிலே ரூஹ இருக்கக்கூடிய காலகட்டம் வரையில் நான் அவர்களை வழிகெடுப்பேன். இவ்வளவு வஞ்சகத்தனமான ஒரு பதில், ஷைத்தானுடைய மிக மோசமான பதிலாக இருக்கு.
அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பதில் அடுத்து வருகிறது. ஷைத்தானுக்கு பல்ல பதில் கொடுக்குறான். அப்படியா, உடலிலே ரூஹ் இருக்கக்கூடிய காலகட்டம் வரையில் என்னுடைய அடியார்களையும் வெளியெடுப்பாயா? அல்லாஹ் கூறி காட்டுகிறான், வஇஸ்ஸதி வஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய மகிமையின் மீதும் நான் ஆணையாக கூறுகிறேன். அல்லாஹ் கூறி காட்டுகிறான், லா அஸாலு அக்ஃபிரு லஹும் மஸ்தக்ஃபரூனி, என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம் வரையில் நான் அவரை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்பதை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நீ வழிகெடுப்பேன்னு சொல்ற, உடல்ல ரூஹ் தங்கக்கூடிய காலகட்டம் வரையில நீ வழிகெடுப்பேன்னு சொல்ற. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய இஸ்ஸத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய அடியார்கள் எப்பொழுது வரையில் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறார்களோ அப்பொழுது வரையில் என்னுடைய அடியார்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ஷைத்தானுக்கு பதில் தருகிறார். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு பாவ மன்னிப்பு ரமதானுடைய மாதத்தில் இந்த அளவுக்கு கேட்டிருக்கிறோம். இந்த ரமதான் நம்முடைய கடைசி ரமதானாக இருந்தால், இன்றைய இறுதி நாட்கள், ரமதானுடைய இந்த இறுதி நாட்கள் நம்முடைய இறுதி நாட்களாக இருந்தால், எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருந்திருப்போம், தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்போம். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே கூறி காட்டுகிறார், தூபா, நற்செய்தி உண்டாகட்டும், அவருக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும், சொர்க்கத்தில் உள்ள மரத்திற்கு உரித்தானவராக ஆகட்டும். யார் என்று சொன்னால், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்தி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யார் அவருடைய பட்டியலில், யார் அவருடைய நன்மை தீமையினுடைய அந்த ஏட்டிலே அதிகமான பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாரோ அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹதீஸிலே கூறி காட்டுகிறார். இப்போ நம்முடைய ஏடை கொஞ்சம் திருப்பி பாருங்க, நன்மை செய்யக்கூடிய ஏடுகளை பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவ மன்னிப்பிக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அந்த தூதருடைய சமுதாயத்திலே வெளிவந்திருக்கிறோம். அந்த தூதரை கடைசி தூதராக ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தினசரியினுடைய வாழ்க்கையில, இந்த ரமதானுடைய வாழ்க்கையில, அது பகலாயினும் சரி இரவாயினும் சரி, எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறோம். இந்த ஹதீஸுடைய விளக்க உரையில இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிக அழகான ஒரு வாக்கியத்தை பதிவு செய்கிறார். பாவ மன்னிப்பு என்பது, இஸ்திக்ஃபாருல் இன்சான், மனிதனுடைய பாவ மன்னிப்பு என்பது அனைத்து துஆக்களை காட்டிலும் மிக முக்கியமானது என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர் இந்த ஹதீஸுடைய விளக்க உரையில குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் கையை ஏந்தி செல்வத்தை கேட்ட மக்கள் நம்ம இடத்துல இருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக அல்லது இரவுடைய நேரத்தில் கையை உயர்த்தி எனக்கு குழந்தை செல்வதை தா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய மக்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்களை தா என்று மன்றாடிய மக்கள் இருக்கிறோம். அன்பானவர்களே, அதையெல்லாம் கேட்பதை விட மிகச் சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் போதும், அனைத்தையும் அல்லாஹ் தந்து விடுகிறான். செல்வம் வேண்டுமா, குழந்தை வேண்டுமா, பொருளாதாரம் வேண்டுமா, ஆட்சி வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா, நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க. சூரத்து நூஹிலே வருகிறது, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மலைகளை பொழியச் செய்கிறான். வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான், உங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறான், உங்களுக்கு தோட்டங்களை கொடுக்கிறான், அதில் ஆற்றுகளை பீச்சி அடிக்க அல்லாஹ் வைக்கிறான் என்பதாக இது அனைத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ் உள்ளடக்கி விடுகிறான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதுதான் ஜிப்ரீல் துஆ செய்கிறார், மன் அதரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு, யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து யாருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவரை அல்லாஹ் அவருடைய அருளை விட்டு தூரமாக்கட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் கூறினார். உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் பாவ மன்னிப்பின் மூலமாக கொடுத்துறான். இப்னு அப்பாஸ் இடத்துல ஒரு வருகிறார், வந்து கேட்கிறார், இப்னு அப்பாஸ், எனக்கு அல்லாஹ் குழந்தை இன்னும் கொடுக்கல, பல வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுக்கல, அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டான். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அதிகமாக நீங்கள் எல்லா இடத்துல பாவ மன்னிப்பை தேடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார், ஜும்மாவுடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிகிறது, மிக மகிழ்ச்சியான முகத்தோடு இப்னு அப்பாஸ் இடத்திலே வருகிறார். இப்னு அப்பாஸே, அல்லாஹ் எனக்கு குழந்தை தந்திருக்கிறான், என்னுடைய மனைவி கற்பம் தரித்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மிக சந்தோஷப்படுகிறார். இப்போ சொன்னாங்க, மனிதர்கள் தான் பொய் சொல்லுவாங்க, ரப்பு பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எது என்று சொன்னால், வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருகிறான், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை தருகிறான், அல்லாஹ் உங்களுக்கு தோட்டங்களை தருகிறான், அந்த தோட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஆறுகளை தருகிறான் என்பதாக நான் கூறவில்லை, அல்லாஹ் கூறினான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறி காட்டுகிறார். இன்னொருவர் இப்னு அப்பாஸ் இடத்துல வருகிறார். இப்னு அப்பாஸே மிக வறுமையில் இருக்கிறது, ரொம்ப வறுமையாக இருக்கிறது, செல்வங்கள் தேவைப்படுகிறது. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள்,
பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பாவ மன்னிப்பு தேடுகிற ஒரு காலகட்டம் கழிகிறது. மிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தவராக, மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்த முகத்தோடு இப்னு அப்பாஸ் இடத்தில் வருகிறார். இப்னு அப்பாஸ், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக மாற்றிவிட்டான், மிக ஹைராக்கி விட்டான், நல்ல பொருளாதாரத்தை தந்து விட்டான் என்று சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புன்முறுவல் புத்தவாக கூறினார்கள், மனிதர்கள் தான் பொய் கூறுவார்கள், ரப்பு பொய் சொல்ல மாட்டான். மனிதர்கள் தான் வாக்கு கொடுத்தா மீறுவார்கள், அல்லாஹ் வாக்கு கொடுத்தா மீற மாட்டான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தருகிறான் என்பதாக சூரத்து நூஹின் வரக்கூடிய இந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டி என்ன பண்றாங்க, வந்த நபரிடத்திலே கூறி காட்டுகிறார். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு ரமதானுடைய மாதத்தில் எந்த அளவிற்கு நம்மிடத்திலே நிறைந்திருந்தது, எந்த அளவிற்கு இரவு பகல் பார்க்காமல் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கும். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம், படைப்பினங்களிடத்தில் ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டோம் என்று சொன்னால், அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு தவறு செய்து அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில், பாய் மன்னிச்சிடுங்க பாய், அல்லாஹ்காண்டி மன்னிச்சிருந்து பல முறை கேட்கக்கூடிய நேரத்தில் அவரும் சொல்லுவார், சரி மன்னிச்சிட்டேன் போங்க அப்படின்றவார். ஆனால் ஒவ்வொரு தடையும் அவருடைய முகத்தை பார்க்கறப்ப நம்ம குற்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கும். எங்க அந்த தவறை பேசிடுவாரா, எங்க அந்த தவறை பொது இடங்களில் சொல்லிடுவாரான், ஏதாவது இரண்டாவது தவறு வெளிப்படக்கூடியது என்ன பண்ணுவான்னு சொன்னா, முதல்ல செஞ்ச தவறை உடைச்சிருவார். அவரை பத்தி தெரியாதா, அவர் முன்னாடி அப்படிதான் நான் பண்ணார் அப்படின்னு. இதுதான் படைப்பினங்களாக இருக்கு. படைப்பாளன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குறிப்பாக பாவ மன்னிப்பு விஷயத்தை எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார். அல்லாஹ் கூறி காட்டுகிறான், யா இப்னு ஆதம், ஓ ஆதமுடைய மக்களே. அல்லாஹ் எல்லாரையும் அழைக்கிறான், அதில் முஸ்லிம்களும் வந்து விடுகிறார், அனைவரும் வந்து விடுகிறார்கள். யா இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களே, இன்னக மா தஅவுதனி, நீ என்னை அழைத்தால், வ ரஜௌதனி, என் மீது நீ ஆதரவு வைத்தால், கஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபாலி, உன் மீதுள்ள அனைத்து பாவத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன், அதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீ என்னை அழைத்து நீ என் மீது ஆதரவு வைத்தால், உன் மீது எவ்வளவு பாவங்கள் இருக்கிறதோ, நீ எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறாயோ அனைத்து பாவத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ்வுடைய அழைப்பு விடுகிறது, யா இப்னு ஆதம், ஓ ஆதமுடைய மகன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, உன்னுடைய பாவம் வானம் அளவிற்கு இருந்தாலும் சரி, வானம் அளவிற்கு உயர்வாக இருந்தாலும் சரி, நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு வந்தால் அந்த அனைத்து பாவத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன், வலா உபாலி, நான் அதை கேர் பண்ணவே மாட்டேன், நான் அதை ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டேன். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா இப்னு ஆதம், இப்னு ஆதமே, ஆதமுடைய மகனே, லவ் அதைத பி குராபில் அர்தி ஹதாயா, இந்த பூமியின் அளவிற்கு நீ பாவத்தை சுமந்து வந்தாலும் சரி, ஆனால் என்னை நீ சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஷிர்க் வைக்காதவனாக நீ என்னை சந்தித்தால், நீ எந்த அளவிற்கு இந்த உலகம் முழுவதும், இந்த உலக அளவிற்கு நீ பாவத்தை கொண்டு வந்தாய் அல்லவா, அதே அளவுக்கு நான் உனக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான்னு அடுத்தது பத்தி பேச்சே கிடையாது. அல்லாஹ் பாவத்தை அழிச்சிட்டான் அப்படின்னா அதை பத்தி பேச்சே கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக கேட்ட துவாக்கள் ஒரு துவா என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் இன்னக அஃபூவுன், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடம் துவா செய்கிறார். அன்பானவர்கள், அல்லாஹ் அஃபு என்ற வார்த்தைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்கிறோம். அஃபு என்ற வார்த்தைக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் உள்ள வித்தியாசம் எது என்று சொன்னால், இப்னு கைம் மிக அழகாக தெளிவுபடுத்துவார்கள். யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறுகிறாரோ, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஆனால் அவர் செய்த அந்த பாவம் அவருடைய ஏட்டிலே அப்படியே இருக்கும், அழியாது, அப்படியே இருக்கும். ஆனால் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருப்பான். ஆனால் அஃபு என்ற வார்த்தை, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய ஏட்டிலிருந்து அந்த பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்பதாக இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி கூறி காட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் ரமதான்ல கேட்ட துவா என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், அதை அழிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, அந்த பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, ஆதலா என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய பாவத்தை நீ முழுமையாக அழிப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருக்கிறார். இன்னொரு நபிமொழியில் பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹ் எப்படி வரவேற்கிறான், பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் இந்த உலகம் எப்படி ஒதுக்கும் என்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாருன்னா அவர் எப்படி இந்த உலகம் ஒதுக்கும், அவர் எப்படியெல்லாம் இந்த உலகம் பழிவாங்க, அதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். ஏன்னா படைப்பினங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். படைப்பாளனை பாருங்க, பாவம் செஞ்ச ஒரு அடியான் வந்தான் அப்படின்னா அவனை எப்படி அல்லாஹ் வரவேற்கிறான், அவன்கிட்ட எப்படி அல்லாஹ் பேசுகிறான். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் கூறியதாக வருகிறது, அடியான் ஆதமுடைய மகன் பாவம் செய்தவனாக அல்லாஹ் இடத்துல வருகிறான். பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் இடத்துல வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், இன்ன அபதி, என்னுடைய அடியான், என்னுடைய அடியான்,
அது நபதம்பன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். ஃபஅலிம அன்ன லஹு ரப்பன், அவன் அப்புறமா தெரிஞ்சுக்கிச்சு அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்டா பாவத்தை மன்னித்து விடுவான் என்று அவனுக்கு ரப்ப பத்தி தெரிஞ்சிருக்குது. என்கிட்ட வந்துட்டான், பாவத்தோடு வந்துட்டான், பாவ மன்னிப்பு கேட்க வந்துட்டான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன். இரண்டாவது முறையும் அந்த அடியான் பாவம் செய்கிறான். இரண்டாவது முறையும் அல்லாஹ்விடத்திலே வருகிறான். அப்ப அல்லாஹ் திருப்படியும் கூறி காட்டுகிறான், இன்ன அபுதி அது நம்ம தம்பன், என்னுடைய அடியான் பாவம் செஞ்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு, அந்த ரப்பு பாவத்தை மன்னிக்க கூடும் என்பதும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான், அவனுடைய பாவத்தை மன்னிச்சு. மீண்டும் அந்த அடியான் தவறு செய்கிறான். மீண்டும் அல்லாஹ் இடத்துல வருகிறான். அல்லாஹ் மீண்டும் கூறி காட்டுகிறான், இன்ன அபுதி என்னுடைய அடியான் அது நபதம்பன் பாவம் செஞ்சுட்டான். ஃபஅலிம அன்ன லஹு ரப்பன், ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அவனுக்கு ரப்பு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிச்சிருவான்னு தெரிஞ்சிருக்குது, பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான். இஅமலு மா ஷி'த ஃபகத் கஃபர்து லக, நீ நாடியதை செய்து கொள், உன்னுடைய அனைத்து பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் அறிவிக்கிறான். யோசிச்சு பாருங்க, பாவ மன்னிப்பு கேட்டு போனா படைப்பினங்கள் ஒதுக்கக்கூடிய நேரத்தில் படைப்பாளன் எப்படி வரவேற்கிறான் பாருங்க. என்னுடைய அடியான் வந்திருக்கிறான், பாவத்தோட வந்துட்டான், என்ன அறிஞ்சு வந்துட்டான், பாவ மன்னிப்பு கேட்டு வந்துட்டான், அவனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன். இரண்டாவது முறை நீ பாவம் செய்கிறாயா, என்னுடைய அடியான் வந்துட்டான், பாவத்தை மன்னிச்சிட்டேன். மூன்றாவது முறை நீ என்னிடத்தில் பாவம் செய்கிறாயா, என்னுடைய அடியான் வந்துட்டான், அவனுடைய அனைத்து பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இன்னொரு ஹதீஸில் குதுஸில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டினார்கள், அல்லாஹ் கூறியதாக கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. எப்படி அழைப்பு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ள நபி மொழியில யா இப்னு ஆதம் என்று வந்தது, ஆதமுடைய மக்கள் என்று வந்தது. இப்போ இந்த நபி மொழியில் எப்படி வருதுன்னு சொன்னா, எந்த அழைப்பை கொண்டு வருது என்று சொன்னால், யா இபாதி என்னுடைய அடியார்களே, யாரெல்லாம் என்ன ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்காக இந்த உலகத்திலே சோதனைகளை தாங்கி கொண்டு இருக்கிறார்களோ, யா இபாதி என்னுடைய அடியார்களே எல்லாம் சொல்றான். முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல போறான், முக்கியமா ஒரு விஷயத்தை பதிவு செய்ய போறான். எதை பதிவு செய்ய போறான்? இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பாவம் செய்கிறீர்கள், பகலிலும் பாவம் செய்கிறீர்கள். அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசுறேன். யா இபாதி என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்க இரவுலையும் பாவம் செய்றீங்க, பகல்லையும் பாவம் செய்றீங்க. வ அன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, ஆனால் நான் உங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுகிறேன், என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் என்பதை அல்லாஹ் கூறி காட்டுகிறார். அல்லாஹ் அதை குறையா சொல்லலை. நீ நைட்டு பாவம் பண்ற, நீ பகல்ல பாவம் பண்ற, அல்லாஹ் குறையா சொல்லல. பாவம் செய்வது மனித இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனித படைப்பினுடைய இயல்புல ஆக மிக முக்கியமான ஒரு இயல்பு எது என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஹதீஸிலே வருகிறது, ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் ஆகச்சிறந்த மக்கள் யார் என்று சொன்னால் அத்தவ்வாபூன், அல்லாஹ்விடத்தை தௌபா கேட்கக்கூடிய மக்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பை பாருங்க. நீ இரவுல பாவம் செஞ்சிடற, பகல்லையும் பாவம் செய்யற, ஆனால் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் அனைத்து பாவத்தை மன்னித்து விடுகிறேன், நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டாள். பானவர்களே, ஒரு பாவ மன்னிப்பு என்பது ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அது அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சுன்னு ஒரு செய்தி நமக்கு கேள்விப்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷங்கள் வரும். ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இந்த அழகிய நறுமணங்களை நான் முகர்ந்த நேரம் அது. ரசூலுல்லாஹ் நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா அல்லாஹ் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை உதுல்லாஹ் லி, எனக்காண்டி எல்லாட துவா செய்யுங்களேன். ஆயிஷா அல்லாஹ் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, எனக்காண்டி எல்லாட துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தமத் வமா தஅக்கரத் வமா அஸ்ரத் வமா அலத், யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய முன் செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக, ஆயிஷாவுடைய பின் செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக, ஆயிஷா மறைமுகமாக செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக, ஆயிஷா வெளிப்படையாக செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு எந்த துவா கிடைக்குது? பாவ மன்னிப்பு துவா கிடைக்குது. அது எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு துவா? ஆயிஷா முன் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, ஆயிஷா பின் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, ஆயிஷா தனிமையில செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, ஆயிஷா வெளிப்படையாக செய்த பாவத்தை மன்னிப்பாயாக. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஹதீஸிலே வருகிறது, சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சிரிக்கிறாங்க என்று சொன்னால், அந்த மற்றற்ற மகிழ்ச்சியில ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தலை என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில பட்டுருச்சு. அமர்ந்து இருக்கிறார்கள், சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் கூட அந்த சந்தோஷம் வராத மனுஷனுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் கூட அந்த சந்தோஷம் வராது. பாவ மன்னிப்பு துவா கேட்டதும் நபியாக இருக்கிறார், சந்தோஷம், சிரிப்பு வருகிறது, மிக மட்டற்ற சிரிப்பு வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. தலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையிலே பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்தாங்க,
பார்த்துட்டு ஆயிஷாவை பார்த்து கேட்டாங்க, யா ஆயிஷா எஸ்ருக்கு துவாய், என்னுடைய துவா உனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சான்னு கேட்டாங்க. இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள், என்னுடைய துவா அவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. உன்னை ஆயிஷா சொன்னாங்க, இருக்காதா யா ரசூலல்லாஹ், ஆயிஷா முன் செய்த பாவத்தை மன்னித்து விடு, ஆயிஷா பின் செய்த பாவத்தை மன்னித்து விடு, ஆயிஷா மறைமுகமாக செய்த பாவத்தை மன்னித்து விடு, ஆயிஷா வெளிப்படையாக செய்த பாவத்தை மன்னித்து விடு, நீங்கள் துவா செய்திருக்கிறீர்கள், சந்தோஷம் இருக்காது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அன்பானவர்களை, தூதருடைய வாழ்க்கையை யாரெல்லாம் இன்னும் வாழ்க்கையில் கொண்டு வரலையோ, தூதருடைய சுன்னாவின் பக்கம் யாருடைய கவனங்கள்லாம் இன்னும் செல்லவில்லையோ, வெறும் தூதர் எங்களுடைய உயிருக்கும் மேலான ஒரு 2 நாவினால் சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மிக முக்கியமான ஒரு சான்றாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஆயிஷா அவ்வளவு சந்தோஷத்தோடு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னஹ லதுஆஇ லி உம்மதி ஃபி குல்லி ஸலாத், ஆயிஷாவே என்னுடைய உம்மத்துக்கு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நான் கேட்கக்கூடிய துவா இதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னான். இது உனக்கு மட்டும் கேட்ட துவாலாம் இல்லை, இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் வருதா? வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னஹ லதுஆஇ லி உம்மதி ஃபி குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்னுடைய உம்மத்துக்கு நான் இந்த துவா தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சொன்னான். ஒரு பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வர்றாங்க, மதீனா நடுங்குது, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன மதீனா குலுங்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒரு நபர் போய் பார்த்துட்டு சொல்றாரு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபார கூட்டம் சென்று விட்டு லாபத்தோடு மதீனாவிற்குள்ளே வருகிறது. லாபத்தை அனைத்தையும் ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு வருகிறது, நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு மதீனாவிற்குள்ளே ஒரே நேரத்தில் நுழைகிறது, ஆதலால் மதீனா நடுங்குகிறது என்று சொல்லி காட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசிகள்ல ஒரு ஆள், சொர்க்கத்துக்கு நற்சான்று சொல்லப்பட்டவர்கள் ஒரு ஆள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள். இந்த செய்தி நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தை தெரிவிக்கப்படுது. அப்துர் ரஹ்மானே, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்திற்கு நற்சான்று சொல்லப்பட்ட ஒரு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஓடி வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்க வர்றாங்க, கேட்குறாங்க, அன்னையாரே ரசூலுல்லாஹ் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னா, ஆமா நான் கேட்டேன். நீங்க தான் கேட்டீங்களா? நான் தான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? அப்துர் ரஹ்மானே, அன்த ஃபில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு நற்சான்று சொல்லப்பட்ட ஒருவர் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஏதாச்சும் வேணுமா? இதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழணுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நேரம் வரை எதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம்? சொர்க்கத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கும். அந்த ஒட்டுமொத்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு சொர்க்கவாதி என்று என்ன பண்ணாங்க தெரியுமா? நேராக போகிறாங்க, நூற்றுக்கணக்கான வியாபார லாபங்களை சுமந்து வரக்கூடிய ஒட்டகங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதியில திருப்பி விட்டுறாங்க. பைத்துல் மால் பக்கம் திருப்பி விட்டுட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க சொன்னா, வெறுங்கையோடு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தவராக என்ன பண்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை நோக்கி நடந்து செல்கிறார். பானவர்கள், இதுதான் ஒரு முஃமினுடைய பாவ மன்னிப்பினுடைய விஷயத்துல, பாவ மன்னிப்பு பெறக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலே நீ ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் எரிக்கக்கூடிய ஒரு ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹ் நரகவாசிகளை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம். எந்த அளவிற்கு குர்ஆனை ஓதுகிறோமோ, எந்த அளவிற்கு நின்று வணங்குகிறோமோ, அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தியவர்களாக, சஜ்ஜாவில் வீழ்ந்தவர்களாக, யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, நான் அதிகமாக அநியாயம் இழைத்து விட்டேன், யா அல்லாஹ், வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாராலும் என்னை மன்னிக்க முடியாது, ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மக்கள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை நிழலே இல்லாத அந்த நாளில் எந்த விதமான மரங்களோ கட்டிடங்களோ எதுவும் இல்லாத சூரியன் தலைக்கு அருகாமையிலே நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய 7 கூட்டத்தார்களில் மிக முக்கியமான ஒரு நபர் யார் என்று சொன்னால், தனிமையிலே அல்லாஹ்வை எண்ணியவராக, அல்லாஹ்வினுடைய அதாபை எண்ணியவராக, அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடியவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார். ஆக அதிகமாக நாம் அல்லாஹ்வுடைய
விஷயங்களை எண்ணியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேதனை எண்ணியவர்களாக, நம்முடைய பாவங்களை அஞ்சியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார்கள், இப்கி, நீங்கள் அழுகுங்கள், அழுகுங்கள். ஃபஇல்லம் தபுக்கி, உங்களுக்கு அழ வரவில்லை என்று சொன்னால் தபாக்கி, அழுவதை போன்றாவது நடியுங்கள். யார்கிட்ட நடிக்க சொல்றாங்க? படைப்பினங்கள்ட்ட நடிக்க சொல்லல, அம்மாட்ட நடிக்க சொல்லல, வாப்பாட்ட நடிக்க சொல்லல. இந்த உலகத்துல உனக்கு அனைத்தையும் தந்து உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய உன்னுடைய ரப்பிடத்துல உன்னுடைய பாவத்தை எண்ணி நீ உன்னுடைய ரப்பிடத்துல அழுது மன்றாடு. உனக்கு அழ வரவில்லை என்று சொன்னால், அழுகை வரவில்லை என்று சொன்னால் தபாக்கி, அழுவதை போன்றாவது நடி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார். சஹாபாக்களுடைய அழுகை எடுத்து பாருங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அழுகை எடுத்து பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகை எடுத்து பாருங்க. மையவாடியை தாண்டிட்டாலும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு உட்கார்ந்து தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த உம்மத்துக்கு அதிகமான ஹதீஸை விட்டு சென்ற சஹாபி, அதிகமான ஹதீஸை அறிவித்த சஹாபி. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய மரண தருவாய் வருகிறது, அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தார்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள், அபூ ஹுரைராவே, நீ தூதருடைய தோழனாக இருந்திருக்கிறீர்கள், இந்த உம்மத்திற்கு அதிகமான நபிமொழி அறிவித்து தந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும்பொழுது அபூ ஹுரைரா சொன்னாங்க, நான் போகக்கூடிய பயணமோ மிக தூரமான பயணம், ஆனால் என்னுடைய கட்டுச்சாதமோ என்னுடைய இபாதத்துகளோ மிக கம்மியாக இருப்பதாக நான் உணர்கிறேன். இதை கொண்டு என்னுடைய இறைவனுக்கு முன்னால் என்னால் இருக்க முடியுமா? அல்லாஹ் என்னை எப்படி பார்க்க இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய புடியில் நான் ஆட்பட்டு விடுவேனா என்று நான் எண்ணி நான் அழுகிறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். பாவத்தை எண்ணி அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, நாம் இரவிலும் பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம், பகலிலும் பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய தாய் கூட நம்முடைய அருகாமையில் அமர மாட்டார்கள், நம்முடைய தந்தை கூட நம்முடைய அருகாமையில் அமர மாட்டார்கள். அதனால சலஃப் உலமாக்கள் மிக அழகாக கூறி காட்டுவார்கள், அல்லாஹ் எப்படி உங்களுடைய உடலில் உள்ள ஊனங்களை எல்லாம் ஆடையை கொண்டு மறைத்து வைத்திருக்கிறானோ அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் பாவ மன்னிப்பின் மூலமாக மறைத்து வைத்திருக்கிறான். நம்முடைய பாவங்கள் வெளிப்பட்டது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவம் மற்றவர்களுக்கு தெரிவதை போன்று அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்மிலே சிலரோடு அமரக்கூட மாட்டோம் என்பதாக சலஃப் உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு கிருபை. இதுக்கு முன்னாடி பனு இஸ்ரவேல சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் இருந்துச்சு, யூதர்களுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆக்கியிருந்தான் தெரியுமா? இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுறான், அவர்கள் யாரிடம் ஒருவர் இரவிலே ஒரு நேரத்தில் ஒரு இடத்திலே பாவம் செய்தார் என்று சொன்னால் நாளை காலை பொழுதில் அவருடைய வீட்டு வாசலில் அல்லாஹ் எழுதியிருப்பான், இன்னார் இந்த இடத்தில் இந்த பாவத்தை செய்தார். அந்த வீட்டை தாண்டி போற எல்லா மக்களும் படிப்பாங்க, இந்த பாவத்தையா, இந்த இடத்துலையா, இப்படியா, இவரா அப்படின்ட்டு செய்த அனைத்து பாவத்தையும் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுடைய வாசலில் எழுதியிருப்பான் என்பதாக இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியினுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை எப்படி ஆக்கியிருக்கான் தெரியுமா? 2 விஷயமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் சொன்னது, குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கிறான், இந்த உம்மத்தை அல்லாஹ் எதுவரை தண்டிக்க மாட்டான் என்று சொன்னால், எதுவரை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காது என்று சொன்னால் 2 விஷயங்கள் இருக்கக்கூடிய நேரம் வரையில் இந்த உம்மத்தை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காது. அதில் மிக முக்கியமான முதன்மை விஷயம் என்னன்னு சொன்னா, வஅன்த ஃபீஹிம், நபியே நீ அவர்களோடு இருக்கக்கூடிய காலகட்டம் வரையில, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் வரையில அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு என்ன பண்ண மாட்டான்? எந்த ஒரு அதாபை இறக்க மாட்டான். 2வது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அதாப் எப்போ வராது தெரியுமா? எப்போ வராது தெரியுமா? எப்பொழுது வரை இந்த மக்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அப்பொழுது வரை அல்லாஹ் இந்த உம்மத்தை என்ன பண்ண மாட்டான்? அதாபு செய்ய மாட்டான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய இறுதி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களாக கூட இருக்கலாம், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக, இரவு பகலென அனைத்து நேரத்திலும் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக, ரமதானுடைய மாதத்தினுடைய இறுதியில அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக, சொர்க்கத்திற்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு நற்சான்று சொல்லப்பட்ட மக்களாக எவ்வாறு நாம் அவனுடைய இறை இல்லத்தில் இன்று கூடியிருக்கிறோம், அதே போன்று இந்த ஒன்று கூடலை நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இன்தி வ இல்மு இந்தல்லாஹ் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அகீமிஸ் ஸலாத்.